ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி உளுத்தம்பருப்பை வச்சு பாரம்பரியமான உணவு வகைகள் 3 உணவு வகைகளை செய்து காட்ட போகிறேன். வாங்க. இதுக்காக நான் 1/2 கிலோ வெள்ளை உளுத்தம்பருப்பு, 1/2 கிலோ கருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டையும் எடுத்திருக்கேன். ரெண்டுத்தையும் நல்லா தண்ணியில் கழுவிட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஏன் ரெண்டுத்தையும் சேர்க்குறேன்னா கருப்பு உளுத்தம்பருப்பு ரொம்ப நல்லது. வெள்ளை உளுத்தம்பருப்பு கருப்பு உளுத்தம்பருப்பு ரெண்டுத்தையும் சேர்க்கக்குள்ள கலரும் ரொம்ப கருப்பாக இல்லாமல் மீடியமான கலரில் இருக்கும். அதுக்காக ரெண்டுத்தையும் சேர்த்து நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். உங்களுக்கு விருப்பம்னா வெறும் கருப்பு உளுத்தம்பருப்பு மட்டுமே சேர்த்தும் செய்யலாம், இல்லை வெள்ளை உளுத்தம்பருப்பு மட்டும் சேர்த்தும் செய்யலாம். இப்போ நான் 1 கப்பு வெள்ளை உளுத்தம்பருப்பை கடாயில் சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறேன், வறுத்து. இப்போ வறுத்த உளுத்தம்பருப்பை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கிறேன். அதே மாதிரியே 1 கப்பு கருப்பு உளுத்தம்பருப்பையும் வறுத்து அதையும் எடுத்துக்கலாம். இப்போ வெள்ளை உளுத்தம்பருப்பு வறுக்கிறப்ப நமக்கு கலர் மாறுறது தெரியும், அப்போ வறுபட்டுடுச்சின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரியே கருப்பு உளுத்தம்பருப்பும் நல்லா டார்க்காக இருக்கிற அந்த கருப்பு கலர் குறைஞ்சி கலர் மங்கலாக ஆகும். இப்போ இதை வச்சு வறுபட்டுடுச்சிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். இது கூட 1/4 கப்பு அரிசி சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அரிசியை பொரியிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இந்த 1/4 கப்பு அரிசியை 1/2 கப்பாகவும் சேர்த்துக்கலாம், இல்லை 1/4 கப்பு போதுன்னா அதோட விட்டுருங்க. ஆனால் 1/4 கப்பு சேருங்க, அப்போ தான் எல்லா ரெசிபியும் செய்யறதுக்கு நல்லா வரும். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா கலக்கிட்டு ஆற விட்டு இதை நல்லா பொடிச்சு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு தான் பொடிச்சு எடுக்கிறேன். நீங்கள் மிஷினில் கொடுத்தும் அரைச்சி பவுடராக அரைச்சிட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த மாதிரி அரைச்ச பொடி ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 1 மாதம் வரைக்கும், 1 மாதத்துலேருந்து 6 மாதம் வரைக்கும் வச்சு இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பொடியை வச்சு 3 டிஷ்ஷஸ் செய்ய போகிறோம். முதல்ல கஞ்சி, உளுத்தம்பருப்பு கஞ்சி. இதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப்பு தண்ணி சேர்க்குறேன். கூடவே 1/4 கப்பு இப்போ வறுத்து அரைச்ச உளுத்தம்பருப்பு பொடியை சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். இதில் கட்டித்தன்மை இருக்கும், நல்லா அடுப்பை ஆன் பண்ணாமல் ஜஸ்ட்டு தண்ணியில் இந்த பவுடரை நல்லா கரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ கரைச்ச மறுபாடு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இதை கொதிய விடலாம். நம்ம ஸ்பூன் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஏன்னா ஒரு உளுத்தம்பருப்பு சீக்கிரம் கட்டிப்படும், சீக்கிரம் குக்கும் ஆகிடும். அதனால் நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிய விடுங்க. இப்போது 5 டீஸ்பூன் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நாட்டு சர்க்கரை இல்லை கருப்பட்டி உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்க்குறேன். சேர்த்து இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு ஓரளவுக்கு கொதிஞ்சதும் இது கூட 1/4 கப்பு காய்ச்சின பால் சேர்க்குறேன். காய்ச்சின பாலோ இல்லை தேங்காய் பாலோ உங்கள் விருப்பம் போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஏலக்காய் தூளும் கொஞ்சமாக சுக்கு தூளும் சேர்க்குறேன். ரெண்டும் செரிமானத்துக்கும் வாயு தொல்லைக்கும் வராமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இந்த உளுத்தம்பருப்பு கஞ்சியை அடிக்கடி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது உளுத்தம்பருப்பு களி. இதுக்கு நான் ஒரு கடாயில் 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். அதில் 3 கப்பு தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த வெள்ளை கரைசலை நல்லா கலக்கி விடலாம். வெல்லம் கரைஞ்சி தண்ணி லேசாக சூடாக ஆரம்பிக்கட்டும். இப்போ இது சூடானது இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நம்ம உளுத்தம்பருப்பு பொடி அரைச்சி வச்ச பொடியில் 1 கப்பு அளவு எடுத்து இது கூட சேர்த்துக்கிறேன். பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே ஸ்பூன் வச்சு கிளறி விடுங்க. சீக்கிரம் கட்டி ஆகிடும். சிம்மில் வச்சுக்கோங்க. அடுப்பை வச்சுட்டு பொறுமையாக கிளறி விட்டு பொடியை சேருங்க. இந்த உளுத்தம்பருப்பு களி மெயினாக வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு செஞ்சு கொடுப்பாங்க 3 நாள்.
எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி தான் இதை செஞ்சு கொடுத்தாங்க எனக்கு. டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும், அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. ரெண்டாவது இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இடுப்பு எலும்புக்கு வலு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. வயசுக்கு வந்த பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்லை, மாசமாக இருக்கிற பொம்பளைங்களுக்கும் சரி, மாதவிடாய் காலங்களில் வயிறு வலி பெயின் வரவங்களுக்கும் சரி இந்த களி ரொம்பவே உதவியாக இருக்கும். சாப்பிட்றது மூலமாக அந்த வலிலாம் இல்லாமல் சரி செஞ்சுக்கலாம். இப்போ இது கூட 4 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப்பு நல்லெண்ணெயும் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது, வயிற்று வலிக்கு நல்லது செய்யும். இப்போ இதை 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், இப்போ கெட்டியாக ஆயிடுச்சு களி. இப்போ இந்த அளவுக்கு கெட்டியானவுடனே இது கூட ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சுக்குத்தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நீங்கள் நல்லெண்ணெய் விருப்பம் இல்லை, டேஸ்ட்டு பிடிக்காதுன்னு நினச்சிங்கன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். நெய்யும் உடம்புக்கு நல்லது. கூடவே 2 டீஸ்பூன் தேங்காய் தூள் சேர்க்குறேன், தேங்காய் துருவல். அவ்வளோதாங்க, சூப்பரான உளுத்தம்பருப்பு களி ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக உளுத்தம்பருப்பு லட்டு. சில குழந்தைங்களுக்கு கஞ்சி களிலாம் சாப்பிட பிடிக்காது. அப்படி இருக்க பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த லட்டு ப்ரிப்பேர் பண்ணி தரலாம். நான் இதுக்காக 1 கப்பு உளுத்தம்பருப்பு பொடி, 1/4 கப்பு பொட்டுக்கடலை, 3/4 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக வறுத்த கடலை எடுத்திருக்கேன். இப்போ இந்த பொடியை 1 கப்பு ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். 1/4 கப்பு பொட்டுக்கடலையை பொடிச்சிட்டு இதில் சேர்க்குறேன். இது கூட நம்ம எடுத்து வச்சுருந்த 2 டீஸ்பூன் கடலை, நிலக்கடலை இதில் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இது கூட 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 டீஸ்பூன் சுக்குத்தூள், ஒரு பிஞ்ச் சால்ட் சுவைக்காக சேர்க்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த 3/4 கப்பு வெல்லத்தை நம்ம கரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணியில் கொதிக்க வச்சு. நீங்கள் வெல்லத்தை இந்த மாதிரி பாகாக காய்ச்சிட்டும் ஊற்றலாம். இல்லைன்னா ஸ்ட்ரெயிட்டாக நம்ம மிக்சியில் அந்த பொடியோடு சேர்த்து இந்த பொடித்த வெல்லத்தையும் சேர்த்து ஒரு மிக்சியில் ஒரு ஓட்டி எடுத்துட்டு கீ ஊற்றி சூடு பண்ணி அதை இந்த மாவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு பிசைஞ்சு விட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். நல்லா கெட்டிமனாகவே வரும். நெய் ஸ்மெல் பிடிக்காதுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வெல்லத்தை தண்ணி விட்டு கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அதில் ஊற்றி கூட பிடிச்சிக்கலாம். எனக்கு இப்படி செய்ய தான் பிடிக்கும். இப்போ நம்ம கரைச்சி எடுத்த அந்த வெள்ளை கரைசலை இதில் சேர்த்துக்கிறேன். வெல்லம் ஜஸ்ட்டு கொதிஞ்சால் போதும், பாகு பதெல்லாம் தேவையில்லை. ஜஸ்ட்டு கொதிஞ்ச வெல்லத்தை இதில் வடிகட்டி சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு கலக்கிக்கிறேன். கொஞ்சம் சூடு போட்டும் அது வரைக்கும் கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விடுங்க, எல்லா பக்கமும் சேர்ந்து வர்ற அளவுக்கு. இப்போது நம்ம கையை வச்சு பிசைஞ்சிக்கலாம். நல்லா எல்லாமும் ஒன்றா சேர்ந்து வர அளவுக்கு கலவையை நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ பிசைஞ்சு விட்ட கலவையை சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கலாம். இது கூட நம்ம நெய் சேர்க்கலாம், தேங்காய் துருவல் சேர்க்கலாம், முழு பொட்டுக்கடலை சேர்க்கலாம். நட்ஸும் கூட கொஞ்சம் ஏதாவது வேணும்னா கட் பண்ணி போட்டுக்கலாம். பாதாம், முந்திரி, ரைசின்ஸ் இதுவும் கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான உளுத்தம்பருப்பு லட்டும் ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களோட எலும்புக்கு இந்த உளுத்தம்பருப்பு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.